ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைக்காயை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்காய் வேகிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காயை ஆட் பண்ணிட்டு வாழைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 மினிட்ஸில் ஒரு 80% வெந்துடும். அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதோட 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பண்ணி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 2 வரமிளகாய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காயை அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. வாழைக்காய்க்கு நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தேங்காய் துருவி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான வாழைக்காய் பொரியல் ரெடி.